வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்கமிங் பேங்க் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மெயின்கான கொஸ்டின்ஸை வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, who inaugurated the National Council for Cement and Building Materials Incubation Center? ஸோ அதாவது இந்த ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NCBIC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இத இனாகுரேட் பண்ணது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஆன்சர் பாத்திரலாமா? ஆன்சர் அப்படின்னா சஞ்சீவ். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் சஞ்சீவ். சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பாத்திரலாமா? டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட், DPIIT அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? அவங்க யாரு அப்படின்னா அவங்களோட ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் சஞ்சீவ். ஓகேவா? இந்த DPIIT-யோட ஜாயிண்ட் செக்ரட்டரி யாரு? சஞ்சீவ். அவரு தான் இந்த NCBIC வந்து இனாகுரேட் பண்ணிருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த DPIIT அத பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? அது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1995ல. அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகேவா? ஓகே. செகண்ட் क्वेश्चन, which Indian dairy cooperative has started selling fresh milk and other products in the United States? அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய டைரி கோஆபரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அதுல எந்த கம்பெனி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட ஃப்ரெஷ்ஷா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அமுல். இந்த அமுல் அப்படின்றது நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சோ ஃபேமஸான ஒரு மில்க் ப்ராடக்ட் கம்பெனி. ஓகேவா? சோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் டைரி கோஆபரேட்டிவ் என்ன அப்படின்னா அமுல். ஓகேவா? இது எப்போ இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ல போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு வித் செஞ்சுரி ஓல்டு லோக்கல் கோஆபரேட்டிவ் பாடி, இவங்க வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டா, அதாவது முன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியரான கம்பெனி தான் இந்த அமுல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? சோ அவங்க தன்னோட ப்ராடக்ட்ஸ யுனைடெட் ஸ்டேட்ல போயிட்டு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? Next question, which country railway system will receive 200 broad gauge passenger carriage from RITES Limited? அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரயில்வேல அந்த RITES இருக்கு இல்லையா, அவங்க வந்து யாரு அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடக்கூடிய ஒரு நிறுவனம் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அவங்க என்ன பண்ண அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து எந்த கண்ட்ரி வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த 200 கோச் இருக்குல்ல, சோ அந்த ட்ரெயினை வந்துட்டு வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டுறாங்க. அதோட ஆன்சர் என்னன்னா பங்களாதேஷ். ஓகேவா? சோ RITES லிமிடெட் இருக்கு இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பங்களாதேஷ் ரயில்வேயோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த பங்களாதேஷ் ரயில்வே இருக்கு அவங்க வந்து 200 பிராட் கேஜ் பேசஞ்சர் ப்ரொவைட் பண்றதா, தேக்கா அங்க வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த RITES பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா குருகிராம்ல இருக்கு. எப்ப இதை ஃபவுண்ட் பண்ணிருக்காங்கன்னா 26 ஏப்ரல் 1974ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இந்த RITES ஓட சேர்மன் யாருன்னா ராகுல் மித்தால். ஓகே. Which company has signed a MOU with SIDBI for finance the purchase of helicopters in India? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியும் ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு MOU-ஓட சைன் பண்ணிருக்காங்க. யாரோடனா சிட்பி இருக்காங்க இல்லையா, சிட்பி நமக்கு தெரியல, அவங்களோட ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா இந்தியால ஹெலிகாப்டர்ஸ பர்ச்சேஸ் பண்றதுக்காக. அது வந்து எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிட்பியோட பார்ட்னர்ஷிப் போட்டது எந்த கம்பெனின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏர்பஸ் ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, இவங்க தான் சிட்பியோட ஒரு MOU வந்து சைன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? ஓகே. ஏர்பஸ் ஹெலிகாப்டர் இருக்கு இல்லையா, அவங்க தான் MOU அதாவது சிட்பியோட சைன் பண்ணிருக்காங்க. சிட்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இவங்க தான் சைன் பண்ணிருக்காங்க. இப்ப அதை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? இந்த சிட்பி எப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா 1990ல வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா லக்னோல இருக்கு. இப்ப இந்த சிட்பியோட சேர்மன் யாருன்னா ND சிவசுப்ரமணியன் ராமன். இவர் தான் சிட்பியோட இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய சேர்மன். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन, which department signed an MOU with UNDP India to digitize vaccine cold chain management? இந்த cold chain management vaccine அதுக்காக
யூஎன்டிபியோட எந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரிங், டிஏஹெச்டி. இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா டிஏஹெச்டி. இவங்க தான் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி அவங்களோட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா வேக்சின் கோல்டு செயின் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன் ஒரு பிளானிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். சோ இந்த பர்பஸ்க்காக இவங்க 2 பேரும் சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிருக்காங்க, இந்த யூஎன்டிபி இருக்கு இல்லையா, இது யாரால செட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களால செட்டப் பண்ணிருக்காங்க. எப்போ இந்த 1965ல இது வந்து யுனைடெட் நேஷன் எக்ஸ்பாண்டட் ப்ரோக்ராம் டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இவங்களோட மெர்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இத வந்து மெர்ஜ் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா யுனைடெட் நேஷன் ஸ்பெஷல் ஃபண்ட் அந்த மூலமா இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட அந்த யூஎன்டிபி இருக்கு இல்லையா, அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நியூயார்க்ல இருக்கு. நியூயார்க்ன்றது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அங்க இருக்கு. ஓகேவா? அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர், இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் யாரு அப்படின்னா அச்சிம் ஸ்ட்ரைனர், அவர் தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டர். அடுத்தது which insurance product is being extended by Agriculture Insurance Company of India Limited, AIC அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். அவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க, சிஎஸ்சி கவர்மெண்ட் சர்வீஸ் இந்தியா லிமிட்டோட கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. அது இன்சூரன்ஸோட எந்த ப்ராடக்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுவா கொஸ்டின் புரிஞ்சுதா? என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஏஐசியும் சிஎஸ்சி இ கவர்னன்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஒரு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்டை எக்ஸ்டெண்டட் பண்றதுக்காக கொலாபரேட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சம்பூர்ணா பதுஷான் கவாச் இருக்குல்லையா, அந்த ப்ராடக்ட் நேம் இதுதான். ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா? சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கொலாபரேட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா சம்பூர்ணா பதுஷான் கவாச். ஸோ இந்த ப்ராடக்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதோட மெயின் தீம் என்ன? ஸோ எனக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்குன்னா அதுக்கு ஒரு தீம் இருக்கு இல்லையா? ஸோ அதோட மெயின் தீம் என்ன அப்படின்னா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோட அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், அதிகமா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்னால அவங்க வந்து இந்த பார்ட்னர்ஷிப் வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃபார்மர்ஸ்க்கு சேலஞ்சான ஒரு விஷயத்த அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் இஸ்ரோ நெக்ஸ்ட் மார்ஸ் மிஷன் ரிவீல்டு ஆன் நேஷனல் டெக்னாலஜி டே மே 11th 2024? என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரோட நெக்ஸ்ட் மார்ஸ் மிஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நேஷனல் டே அன்னைக்கு வந்து நடக்க போகுது இல்லையா, அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. 2014ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இஸ்ரோட நெக்ஸ்ட் மார்ஸ் மிஷன், அது ஒவ்வொரு மிஷன் ரிவீல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு நேம் வச்சிருப்பாங்களே, அது மாதிரி இப்போ எப்போ வந்து இதை இனாகிரேட் பண்ண போறாங்க அப்படின்னா நேஷனல் டெக்னாலஜி டே வந்து டே அன்னைக்கு இந்த மிஷினை லான்ச் பண்ண போறாங்க மே 11th 2024. அப்போ அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பண்ணிருக்காங்க, அதோட நேம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அதோட நேம் என்ன அப்படின்னா மங்கள்யான் 2. ஓகேவா? மங்கள்யான் 2 இப்போ மே 11th அன்னைக்கு அது வந்து இஸ்ரோல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்களா, மங்கள்யான் 2, அதோட நேம் மங்கள்யான் 2. இஸ்ரோவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதோட சேர்பர்சன் யாருன்னா ஸ்ரீதர் பனிக்கர் சோம்நாத், அவர்தான் இவரோட சேர்மேன். ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர், இஸ்ரோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய பெங்களூர்ல இருக்கு. இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1969ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வேற என்ன எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்த மங்கள்யான் 2 லான்ச் பண்ணாங்களா, என்ன டே அன்னைக்கு லான்ச் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்ப என்னன்னா நேஷனல் டெக்னாலஜி டே அன்னைக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க. அந்த டே எப்போ அப்படின்னு கேட்கலாம், மே 11th 2024 அன்னைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? who secured gold in the women's F51 club throw event at the World Para Athletic Championship in Kobe, Japan. அதாவது ஜப்பான்ல கோப்ல வந்துட்டு ஒரு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு, வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஓகேவா? அதுல கோல்டு செக்யூர் பண்ணவங்க யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. உமன்ஸ் கேட்டகரியில F51 அந்த கேட்டகரியில. ஓகேவா? யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்க்கலாமா? யார் அப்படின்னா எக்தா பயன். ஓகேவா? அவங்க நேம் என்னன்னா எக்தா பயன்.
ஓகேவா. அவங்கதான் கோல்டு வந்துட்டு செக்யூர் பண்ணிருக்காங்க. ஓகேவா. த்ரோ பண்ணிருக்காங்க, பெஸ்ட் த்ரோ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தூரம் த்ரோ பண்ணிருக்காங்க அப்படின்னா 20.12 மீட்டர் த்ரோ பண்ணிருக்காங்க. என்ன கேட்டகரினா F51 கிளப் த்ரோ அந்த இதுல பண்ணிருக்காங்க. ஓகேவா. இது என்ன ஈவென்ட் அப்படின்னா வேர்ல்டு பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். அது எங்க நடந்திருக்குன்னா கோப்ல நடந்திருக்கு. அந்த கோப்ன்றது ஜப்பான்ல இருக்கு. ஓகேவா. தென் வந்து அதுக்கு அடுத்த கோல்டு வந்து இவங்க எக்டா பயன் அப்படின்னு வந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சில்வர் அண்ட் பிரான்ஸ் வந்துட்டு யார் செக்யூர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கைஷ் லக்ரா. ஓகேவா. அவங்களும் இந்தியாவில சேர்ந்த ஒரு பர்சன் தான். இவங்க வந்து சில்வர் மெடலை வந்துட்டு ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்க எவ்வளவு தூரம் த்ரோ பண்ணிருக்காங்கன்னா 14.56 மீட்டர்ஸ். அதே மாதிரி நட்ஜெட் பவுச்சர் ஆஃப் அலக்ரியா இவங்க வந்து பிரான்ஸ் மெடலை வந்துட்டு செக்யூர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு மீட்டர்ஸ்ல வந்துட்டு த்ரோ பண்ணிருக்காங்கன்னா 12.70 மீட்டர்ஸ்ல. ஓகேவா. சோ ரெக்கார்ட் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. தீப்தி ஓகேவா அந்த பர்சன் என்ன பண்ணிருக்காங்கன்னா பாரா ஏசியன் கேம்ஸ் அதுல வந்துட்டு ஒரு கோல்டு மெடலிஸ்ட். அவங்கதான், அவங்க நேம் என்னன்னா தீப்தி. ஓகேவா. அவங்க வந்து ஒரு நியூ வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா 55.07 செகண்ட்ஸ்ல 400 மீட்டர் T20 கேட்டகரி ரேஸ் அதுல 400 மீட்டர்ல வந்து அவங்க வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. பண்ணி கோல்டு மெடலை வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா. வேர்ல்டு பிரேக்கிங் பண்ணிருக்காங்க. அவங்களோட நேம் தீப்தி. எந்த கேம்லன்னா பாரா ஏசியன் கேம்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. என்ன கேட்டகரியிலன்னா T20 கேட்டகரி ரேஸ்ல என்ன கேம்னா 400 மீட்டர் ரேஸ்ல தான் பண்ணிருக்காங்க. எவ்வளவு செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிருக்காங்கன்னா 55.07 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. which calendar is commonly used to determine the date of Buddha's birthday? புத்தோட பர்த்டே இருக்கு இல்லையா, அத ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன கேலண்டரை காமனா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாமா. சோ என்ன அப்படின்னா புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல் that celebrated in the most south east ஏசியா. இந்த பிளேஸ் எல்லாத்துலயுமே புத்தாவோட பர்த்டேவை மோஸ்டா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. பிரின்ஸ் சித்தார்த் கௌதமா அவங்க பர்த்டே தான் புத்தா டேவா செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. என்ன கேலண்டர் அப்படின்னா Southeast Buddhist festival, Buddha birthday or Buddha day is primarily Buddhist festival that is celebrated in the most southwest and east Asia, commemorating the birth of Prince Siddhartha Gautama. Celebrated worldwide. இந்த புத்தாவோட பர்த்டேவை வேர்ல்டு வைடு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. புத்தா பூர்ணிமா significant festival observed in numerous countries include India, Nepal, Bhutan, Burma, Thailand and others. So இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே புத்த பூர்ணிமாவை அதிகமா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. how much dividend did the Reserve Bank of India transfer to the India government for the financial year 2023 to 24? அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த இயர்லனா எந்த பினான்சியல் இயர்லனா 2023 to 24 எவ்வளவு டிவிடெண்டா கொடுத்திருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் பினான்சியல் இயர்ல, அது எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ எவ்வளவு அப்படின்னா 2.11 lakh crore. ஓகேவா. அவ்வளோ, அதாவது 2.11 lakh crore அவ்வளவு அமௌண்ட்டா வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. எந்த பினான்சியல் இயர்னா 2023 to 24 அந்த பினான்சியல் இயர்ல. ஓகேவா. அடுத்து வந்துட்டு the decision, central board decision. The decision was made during the meeting of RBI Central Board of Directors in Mumbai. So இந்த டிசிஷன் எல்லாம் எப்ப யார் எடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐல இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் டைரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் மும்பைல இருக்கு. இது என்னைக்கு எடுத்திருக்காங்கன்னா May 22 அன்னைக்கு 2014ல. எப்பவுமே ஆர்பிஐல இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமா ஆர்பிஐல 21 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே இயர்லி 6 டைம்ஸ் கண்டிப்பா மீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மீட் பண்ணும் போதுதான் இதோட இந்த மாதிரியான டிசிஷன்லாம் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா. சோ கவர்மெண்ட் ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சோலோ ஓனர் ஆஃப் த ஆர்பிஐ. ஆர்பிஐயோட சிங்கிள் ஓனர் யாரு அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா. இதோட ரிசீவ் த என்டையர்லி ஆஃப் த டிவிடெண்ட். ஆர்பிஐயோட டிவிடெண்ட் ஃபுல்லாமே வாங்கக்கூடியது இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஓகேவா. ஆர்பிஐ வந்துட்டு என்ன ஆக்டுக்கு கீழே செட்டப் பண்ணுச்சு அப்படின்னா ஆர்பிஐன்றது ஃபெமிலியனான ஒரு போர்ஷன் பேங்கிங்ல. ஓகேவா. பேங்கிங் நியூஸ்ல ஆர்பிஐ பத்தி கேட்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ இந்த ஆர்பிஐன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது எப்ப செட் பண்ணாங்க அப்படின்னா எந்த 1935ல அதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆக்டுக்கு கீழேன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934, அந்த ஆக்டுக்கு கீழே தான் ஆர்பிஐ செட் பண்ணிருக்காங்க. எப்போ இந்த ஆக்ட் வந்தது அப்படின்னா April 1, 1935. எப்போ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா April 1, 1935ல. ஓகேவா? சோ ஆர்பிஐயோட இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய கவர்னர் யாரு அப்படின்னா சக்தி கந்தா தாஸ். இந்த பர்சன் தான் ஆர்பிஐயோட ரீசெண்ட் கவர்னர். சோ நல்லா பாத்துக்கோங்க. எப்போனா ஆர்பிஐ ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க 1934ல. அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா April 1, 1935ல ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆர்பிஐயோட ரீசெண்ட் கவர்னர் சக்தி கந்தா தாஸ். ஓகேவா? சோ ஆர்பிஐயோட டெப்யூட்டி கவர்னர்ஸ் யார் யாருன்னா ஆர்பிஐல மொத்தமா வந்துட்டு அபிஷியல் டைரக்டர் 5 பேர் இருப்பாங்க நமக்கு. ஓகேவா? அதுல ஒருத்தர் யாருன்னா ஆர்பிஐ கவர்னர், அவர் தான் சக்தி கந்தா தாஸ். ரிமைனிங் வந்து 4 பேர் இருப்பாங்க. அது யார் யாரு அப்படின்னா மைக்கேல் தேவார்த்தா பட்ரா ஒரு பர்சன், இன்னொன்னு யாருன்னா ராஜேஸ்வர் ராவ், மூணாவது ரவிசங்கர், நாலாவது சுவாமிநாதன். சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகேவா? சோ என்ன கேட்கலாம்னா டைரக்ட் கொஸ்டினா கூட கேட்கலாம். ஆர்பிஐல இருக்கக்கூடிய 4 டைரக்டரோட நேம்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். மோஸ்ட்லி இன்டர்வியூல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. பிகினிங்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர் எங்க இருந்தது அப்படின்னா கல்கட்டால இருக்கு. ஓகேவா? 1935ல தானே ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அந்த டைம்ல கல்கட்டால இருந்து 1937ல தான் மும்பையா மாறுச்சு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், who has been appointed as the vice chairman of the International Aluminium Institute IAI. So இதோட அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அலுமினியம் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட சேர்பர்சன் வைஸ் சேர்மேன் அவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஜான் ஸ்லாவன், டேவிட் ஜான்சன், ஜான் ஸ்மித், பீட்டர் வில்சன் கொடுத்துருக்காங்களா? சோ இதுல யார் அப்படின்னா ஜான் செல்வன் இருக்காங்களா, அவங்கதான் இதோட வைஸ் சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? வேதாந்தா அலுமினியம் சிஇஓ அவங்கதான் இந்த வந்துட்டு யாருன்னா ஜான் செல்வன், அவங்கதான் வைஸ் சேர்மனா ஐஏஇ அவங்களுக்கு அங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா இந்த ஜான் ஸ்லேவன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களோட டிசைனேஷன் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு கூட கேட்கலாம். அவங்க யாருன்னா வேதாந்தா அலுமினியமோட சிஇஓ தான் ஜான் ஸ்லேவன். இப்பதான் அவங்க வைஸ் அதாவது ஐஏஐ இன்டர்நேஷனல் அலுமினியம் இன்ஸ்டிடியூட் அதோட வைஸ் சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஐஏஐ மிஷன் அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1972ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்துட்டு ஒரு குளோபல் பிரைமரி அலுமினியம் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? சோ ஐஏஐ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிரைமரி அலுமினியம் இண்டஸ்ட்ரி அது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? Who was selected as the new president of Vietnam by the Vietnamese Parliament on May 22, 2024. So May 2024ல May 22, 2024ல வியட்நாமுக்கு வந்து ஒரு நியூ பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அவரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாப்போமா? யாரு அப்படின்னா ஜெனரல் டுல்லாம். யாரு? ஜெனரல் டுல்லாம். அவங்கதான் வியட்நாமோட நியூ பிரசிடென்ட். ஓகேவா? சோ எப்போ வந்து எலெக்ட் ஆயிருக்காங்கன்னா May 22, 2024ல. ஓகேவா? வியட்நாம் பத்தின அபவுட் ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்திரலாமா? வியட்நாமோட கேபிட்டல் வந்து ஹனோய். ஓகேவா? அதோட கரன்சி என்ன சொல்லுவாங்கன்னா டாங். அதோட கரன்சி நேம் வந்துட்டு டாங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு கரன்சில வந்து சொல்லுவாங்க. இப்ப எப்படி இந்தியாவுக்கு நம்ம வந்து ருபி அப்படின்னு சொல்றோம், அமெரிக்காவுக்கு டாலர்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி வியட்நாமுக்கு டாங். ஓகேவா? அதோட கரன்சியோட நேம் டாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா பாம் மின் சின். ஓகேவா? சோ இவர் யாருன்னா பிரசிடென்ட், நியூ பிரசிடென்ட் ஜெனரல் டுல்லாம். அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா பாம் மின் சின். ஓகே, next one, who was re-elected for another 4-year term as per the president of the Dominican Republic. என்ன சொல்லிருக்காங்க? டொமினிஷன் ரிபப்ளிக்ல யார் வந்து இப்ப ரீஎலெக்ட் ஆயிருக்கா? ஓகேவா? another 4-year term. so 4 year once அது வந்து நடக்கலாம். அதுல இப்போ வந்து இந்த அந்த ரிபப்ளிக்ல வந்துட்டு இப்ப யார் ரீஎலெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? பாத்தரலாமா? டொமினிகன் ரிபப்ளிக் பிரசிடென்ட் லூயிஸ் அபினாடர். ஓகேவா? அவரோட நேம் என்ன? லூயிஸ் அபினாடர். அவர்தான் ரீஎலெக்ட் ஆயிருக்காரு another 4-year termக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஒரு 4-year termக்கு வேற ஒரு பர்சன் இருந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு 4-year term வந்திருக்கு. அது அதுல அப்ப வந்து யாரு எலெக்ட் ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அவரோட நேம் லூயிஸ் அபினாடர். ஓகேவா?
next one, who has been appointed as the new chief measurement science and analytics by Broadcast Audience Research Council, BARC. ஓகேவா, ஷார்டஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். அதுல வந்து அதோட பார்க்ன்றது வந்து இந்தியால இருக்கு. அதோட நியூ சீஃப் மெஷர்மெண்ட் சயின்ஸ் அண்ட் அனலிஸ்டிக்கா யாரு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பர்சனோட நேம் என்ன அப்படின்னா விக்ரம்ஜித் சௌத்ரி. யாரு? டாக்டர் விக்ரம்ஜித் சௌத்ரி. அவங்கதான் நியூ சீஃப் மெஷர்மெண்ட் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஓகேவா, சோ நேம் என்னன்னு தெரிஞ்சுதா? என்னோட நேம் விக்ரம்ஜித் சௌத்ரி. அவங்கதான் இப்ப அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க பார்க் இந்தியா கவுன்சில்ல. அங்க இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் சயின்ஸ் அண்ட் அனலிஸ்டிக்கா இந்த பர்சன் தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், who won the international booker prize for third novel Kairos? ஓகேவா, என்ன கேட்டிருக்காங்கன்னா புக் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். புக்கர் பிரைஸ், புக்கர் பிரைஸோட இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸுக்கான அவார்டை இப்போ யார் வாங்கியிருக்கா? அந்த நாவல் நேம் என்ன அப்படின்னா கைரோஸ். அந்த நாவல் நேம் கைரோஸ். அதுக்கான இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அவார்டை இந்த வருஷம் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்த்துடலாமா? யாரு அப்படின்னா ஜெர்மன் ரைட்டர், ஜெர்மன் ரைட்டர். அவரோட நேம் ஜென்னி எர்பன்பெர்க். அவர் தான் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு. இவர் வந்துட்டு மைக்கேல் ஹோஃப்மேன் அவரோட டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா, மைக்கேல் இங்க இருக்கு இல்லையா ரெண்டு பேர், ஜென்னி எர்பன்பெர்க் அண்ட் மைக்கேல் ஹோஃப்மேன். இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ்க்கான அவார்டை வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அதோட என்ன கேட்கலாம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அவங்க அவார்டு வாங்கியிருக்காங்களே அது எந்த நாவலுக்காக வாங்கியிருக்காங்கன்னு கேட்கலாம். அது கைரோஸ். ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க, ஜென்னி எர்பன்பெர்க் அண்ட் மைக்கேல் ஹாஃப்மேன். இவர் யாருன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா, இவர் யாருன்னா ஒரு ஜெர்மன் ரைட்டர். ஓகேவா, பிரைஸோட அமௌண்ட் என்ன அப்படின்னா 50,000 யூரோப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் இயரோட வின்னர் யாருன்னு கேட்கலாம். சோ இந்த இயர் வந்து ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க. சோ வேற என்ன கேட்கலாம்னா இந்த அவார்டை லாஸ்ட் இயர் யாரு வின் பண்ணா அப்படின்னு கேட்குவாங்க. யாரு அப்படின்னா டைம் ஷெல்டர் பை பல்காரியன். ஓகேவா, பல்காரியன் ஆத்தர் ஜார்கி கோஸ்பாண்டிவ். அவங்களும் டிரான்ஸ்லேட்டட் பை ஏஞ்சலா ரோடல். சோ இவங்க தான் அந்த அவார்டை லாஸ்ட் இயர் வாங்கியிருக்காங்க. Then next question, which organization was awarded third place in the talent development category at the ADT Best Award 2024? So இதுக்கான அவார்ட்ல தேர்ட் பிளேஸ் வாங்கினது எந்த ஆர்கனைசேஷன்? அதாவது 2024ல ADT பெஸ்ட் அவார்டு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டகரிக்குன்னா டேலண்ட் டெவலப்மெண்ட் கேட்டகரி. அந்த கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. அதுல தேர்ட் பிளேஸ் வந்த ஆர்கனைசேஷன் எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, என்ன அப்படின்னா NTPC. அதுக்கான ஆன்சர் NTPC. அவங்க தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. டேலண்ட் டெவலப்மெண்ட் கேட்டகரியில அவார்டு வாங்கியிருக்காங்க. ADT பெஸ்ட் அவார்ட் 2024க்கான அவார்டு வாங்கியிருக்காங்க. இது எங்க நடந்தது அப்படின்னா நியூ ஆர்லண்ட்ஸ் அந்த பிளேஸ்ல தான் நடந்திருக்கு. அது எங்க இருக்குன்னா USA இருக்கு. ஓகேவா, showcasing its excellence in human resource management. ஓகேவா, இந்த NTPC பத்தி பார்க்கலாமா? இந்த NTPC வந்துட்டு கவர்மெண்டால எஸ்டாப்ளிஷ் ஆன ஒண்ணு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1975ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகேவா, இப்போ வந்து 2005ல இந்த கம்பெனி இருக்காங்களா, இது வந்துட்டு ரீநேம் பண்ணி NTPCன்னு வச்சிருக்காங்க. அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெடா இருந்தது. அதை 2005ல ரீநேம் பண்ணி NTPC லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா மாத்திருக்காங்க. ஓகேவா, NTPC was conferred with the Mahatma status in May 2010. சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா கர்தீப் சிங். இதோட மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா CMD அப்படின்னா மேனேஜிங் கம், அதாவது சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா குர்தீப் சிங். ஓகேவா, இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. தென் when is the international day for biological diversity observed annually? So biological diversity அதுக்கான இன்டர்நேஷனல் டேவை எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க? இயர்லி ஒன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது என்ன டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா, எவ்ரி இயர் May 22 அன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதுக்கான டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்ப இதோட ஏம் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர் இருக்காங்க இல்லையா,
policy maker about the importance of protecting, respecting and restoring diversity. So இதோட இம்பார்ட்டன்ஸோட அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான் அதோட ஏமா இருந்திருக்கு. பயோடைவர்சிட்டி இதோட ஏமா இருந்திருக்கு. ஓகேவா? சோ இதோட தீம் என்ன அப்படின்னா 2024 இதோட தீம் என்னன்னா be the part of the plan. சோ அதுக்கான ஒரு தீம் be the part of the plan. ஓகேவா? So day for the biodiversity is be the part of the plan. Need for collective action and the participation in biodiversity conversation. biodiversity conversation effect இருக்குல்ல, இதுல அவங்களோட ஒரு பங்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீமை தான் இவங்க வச்சிருக்காங்க. அதோட பிளான்ல இவங்களோட பார்ட்டும் இருக்கணும் அப்படின்றதுதான். ஓகே, 18th question. How much funding has the cabinet approved for the DIA AI mission to engage India's AI ecosystem? So இந்த இந்தியா AI ecosystem இருக்கு இல்லையா, இவங்களுக்கு இந்த AI மிஷின் வந்து எவ்வளவு ஃபண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க, கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்தியா AI ecosystemக்கு ஒரு மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, AI மிஷின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நம்மளோட இந்தியாவோட கேபினெட் எவ்வளவு ஃபண்ட் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? சோ எவ்வளவு ஃபண்ட் அப்ரூவ் பண்ணி கேபினெட் வந்து எவ்வளவு ஃபண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா 10,300 crore. ஓகேவா? 10,300 crore வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க, இந்தியாவோட AI மிஷினுக்காக அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ வந்துட்டு இதோட தீம் என்னன்றது கொடுத்திருக்காங்களா, அப்ஜெக்டிவ் என்னன்றது. சோ the mission aim to fortify India's AI innovation. அதாவது இந்தியால இருக்கக்கூடிய AI innovations இன்னும் வந்துட்டு ரைட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். then through strategic initiatives including compute infrastructures expansion, startup empowerment and ethic AI development. full and fully AI டெவலப் பண்றதா தான் இவங்களோட ஆப்ஜெக்டிவா வச்சு இவங்க மூவ் பண்ண போறாங்க. ஓகேவா? so public private partnership spreaded by the public private partnership model. The investment over the next 5 years is poised to catalyze various AI related endeavors. so next 5 years க்கு இத பிளான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? next one, which two organizations have entered into a strategic bancassurance partnership to provide general insurance products? அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு CA டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுலயுமே இந்த பேங்காசூரன்ஸ் அதை வச்சுன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துருது. இந்த பேங்காசூரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேங்குக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். அதாவது என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, பேங்கோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட அவங்க கிட்ட யூஸ் பண்ண வைக்கிறது மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான். ஓகேவா? அந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட இப்போ வந்துட்டு அக்ரிமெண்ட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னென்ன 2 கம்பெனிஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? என்னன்னா அப்படின்னா SBI ஜெனரல் இன்சூரன்ஸும் ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க்கும். என்னன்னா SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் அவங்களும் ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் JSFB இவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்காசூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. அதாவது இந்த பேங்க்ல இருக்க இவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே SBIயோட ப்ராடக்ட்ஸ் இருக்கா இல்லையா, அதை யூஸ் பண்றது மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் தான் அது. ஓகேவா? SBI பத்தி சொல்லலாமா? SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாருன்னா கிஷோர் குமார். கிஷோர் குமார். SBI ஜெனரல் இன்சூரன்ஸ், SBI பேங்க் வேற, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்ன்றது வேற. இது இன்சூரன்ஸ் கம்பெனி, அது பேங்க். ஓகேவா? தென் வந்து இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மும்பை, மகாராஷ்டிரால. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 2009ல. இதோட டேக்லைன் என்னன்னா சுக்ரக்ஷா ஆர் பரோசா டோனோ. இதோட டேக்லைன் ஒவ்வொரு பேங்கிங்ல ஒவ்வொரு டேக்லைன் இருக்கும். அதே மாதிரி ஜனா ஸ்மால் பினான்ஸ் பேங்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாமா? சோ அதோட MD அண்ட் CEO யாருன்னா அஜய் கன்வால். இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா பெங்களூர், கர்நாடகால இருக்கு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 2008ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தென் அடுத்தது, which bank has VST Tillers Tractors Limited signed MOU with to provide financial solution for purchasing tractor and farm mechanization products. அதாவது மறுபடியும் ஒரு MOU நடந்திருக்கு. ஓகேவா? VST அந்த ஒரு VST லிமிட்டோட ஒரு பேங்க் வந்து MOU சைன் பண்ணிருக்கு. அதாவது என்னதுன்னா ஒரு சொல்யூஷன் மேக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து நடந்திருக்கு. டிராக்டர் பர்ச்சேசிங்,
அதுக்காக அது வந்து எந்த பேங்க் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை எம்ஓயூவோட பிஎஸ்டி டில்லர்ஸ் இருக்காங்களா அவங்களோட எம்ஓயூ சைன் பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. பிஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர் லிமிடெட் இது வந்து ஒரு கம்பெனி, ஓகேவா. ஸோ இந்த கம்பெனி வந்துட்டு பேஸ்ட் இன் பெங்களூர் கர்நாடகா. இது பெங்களூர் கர்நாடகால இருக்கு. இது வந்து ஒரு எம்ஓயூ சைன் பண்ணிருக்காங்க. யாரோடனா ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் லிமிட்டோட ஒரு எம்ஓயூ சைன் பண்ணிருக்காங்க, ஓகேவா. ஆண்டனி செரிக்ரா இருக்காங்களா, இவங்க தான் பிஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர் லிமிட்டோட சிஇஓ, ஓகே. அண்ட் ராஜேஷ் தகே அவங்க வந்துட்டு யாருன்னா பிசினஸ் ஹெட் ஆஃப் த ஃபார்ம் மேக்னைசேஷன் அட் ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கோட ஹெட் வந்துட்டு இவங்க தான், அதாவது என்ன ஹெட் ஆஃப் ஃபார்ம் மேக்னைசேஷன், அவங்களோட ஹெட் வந்து ராஜேஷ் தாக். இவங்க 2 பேர் தான் எம்ஓயூ சைன் பண்ணிருக்காங்க, ஓகேவா. பிஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டரை பத்தி பார்க்கலாமா. அவங்களோட சிஓ வந்து ஆண்டனி செருக்ரா. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1967ல. இதோட ஹெட் குவார்டர் பெங்களூரு கர்நாடகால இருக்கு. இப்போ ஆக்சிஸ் பேங்க் பத்தி பார்க்கலாமா. அதோட மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா அமித் பாக் சௌத்ரி, ஓகேவா. அமித் பாக் சௌத்ரி. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்கு. இது எப்ப ஸ்டார்ட், இதோட ஆபரேஷன்ஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1994ல. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா. Who has been approved by the board to assume the role of managing director and chief executive officer at Indian first life insurance. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா யார வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. சோ பாத்திரலாமா. ரஷ்பா காந்தி, இந்த பர்சன் நேம் என்னன்னா ரஷ்பா காந்தி. இவங்க தான் இப்ப கரண்டா டெபுட்டி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். இவங்க தான் இப்ப அப்ரூவ் ஆயிருக்காங்க. யார் இவங்களை அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா board assume that role of managing director and chief executive officer at இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ஆன இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் அதோட டெபுட்டி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா ரஷ்பா காந்தி அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த பர்சன் தான், ஓகேவா. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன, அது வந்துட்டு அதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மும்பை. அதோட ஹெட் யாருன்னா விஷாக்கா, விஷாக்கா, ஓகே. இந்த क्वेश्चन புரியுது இல்லையா. so who have been approved by the board to assume the role of managing director. managing director ஓட ரோலுக்கு யாரு அப்ரூவ் ஆயிருக்கா, யார் அவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. யார் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா ரஷ்பா காந்தியை தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்ன ரோல் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டர் ரோலுக்கு, ஓகே. Next question. How many medals did the Indian athletic contingent win at the first Asian Relay Championship? என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசியன் ரிலே சாம்பியன்ஷிப் இப்ப வந்து நடந்திருக்கு. அதுல இந்தியாவை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க, எத்தனை மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது கான்டென்ஜென்ட் அப்படின்னா எவ்வளவு கோல்டு மெடல், எவ்வளவு சில்வர் மெடல், எவ்வளவு பிரான்ஸ், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில அந்த மாதிரி எவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, ஓகேவா. பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஏசியன் ரிலே சாம்பியன்ஷிப், ஓகேவா. அதுல மொத்தம் 3 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 1 வந்து கோல்டு, இன்னும் 2 வந்து சில்வர் மெடல், ஓகேவா. 1 கோல்டு 2 சில்வர், மொத்தமா 3 மெடல் வாங்கியிருக்காங்க, ஓகே. இதுல என்ன ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏசியன் அத்லெட்டிக் இருக்காங்க இல்லையா, அதுல குவாலிஃபை ஆகுறவங்க எல்லாமே 2024ல ஏசியன் அத்லெட்டிக்ல பிளே பண்ணி குவாலிஃபை ஆகுற எல்லாமே பாரிஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸ், ஓகேவா. அதுல வந்துட்டு அப்படியே மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க. அது எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 26 ஜூலை 2024ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆனா ஒரு ஆஃபரை கொடுத்துருந்துருக்காங்க, ஓகேவா. கோல்டு மெடல் இருக்காங்களே அது என்ன கேட்டகரியில வாங்கியிருக்காங்கன்னா 4x400 மீட்டர்ல ஈவெண்ட்ல வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து ஒரு நியூ ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. 3 நிமிஷம் 14.1 செகண்ட், 3 minutes 14.1 செகண்ட்ஸ்ல அந்த ரன்னிங் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இந்தியன் டீம் ஆஃப் முகமது அஜ்மல், ஜோதிகா ஸ்ரீதந்தி, அமோர் ஜக்கோப் அண்ட் துபா வெங்கடேஸ்வன். சோ இவங்க 4 பேர் தான். அதாவது ரிலே சொல்லுவாங்க இல்லையா, 400 மீட்டர் ரிலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது என்ன அப்படின்னா 4x400. அப்ப ஈச் மெம்பர் 400 மீட்டர் ஓடணும். அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 400 மீட்டர் ரிலேல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. அது யார் யாரு அப்படின்ற பர்சன் நேம் கொடுத்திருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா
அவங்க ஒரு நியூ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எவ்வளவு மினிட்ஸ்ல அதை கிராஸ் பண்ணிருக்காங்கன்னா 3 minutes 14.1 secondsல. Next question, who has been awarded the prestigious Shaw Prize in Astronomy for 2024? So prestigious Shaw Prize, astronomy-க்கான prestigious Shaw Prize யார் வாங்கியிருக்கா 2024க்கு யார் வாங்கியிருக்கான்னு கேக்குறாங்க. ஓகேவா? யார் அப்படின்னா US scientist Srinivas or Kulkarni has been honored with the prestigious Shaw Prize in Astronomy. அவன் யாருன்னா குல்கர்னி. அந்த நேம் இருக்காங்க இல்லையா, ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி, இவங்க தான் அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காங்க. prestigious Shaw Prize in Astronomy, அதுக்கான அவார்டை வாங்கியிருக்காங்க இவங்க தான். அடுத்தது இந்தியன் what are the name of the AI anchors to be launched by DD Kishan? DD Kishan அதுல வந்து DD Kishan வந்து லான்ச் AI anchors to be launched by DD Kishan. What are the names? அதை என்ன நேம்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க? இந்த AI anchors இருக்காங்களே அவங்க DD Kishan லான்ச் பண்ணிருக்காங்க. அதை என்ன நேம்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? The government of India run public broadcast Doordarshan announced that its channel DD Kishan will launch 2 artificial intelligence AI anchor Krish and Bhumi என்ன 26 May 2024 அன்னைக்கு பண்ணிருக்காங்க. அதோட நேம் என்னன்னா Krish and Bhumi இருக்காங்க. Krish and Boom. What are the names அப்படின்னு சொல்லிருக்காங்க AI anchors, அது என்னன்னா Krish and Boom. ஓகேவா? சோ DD Kishan சேனல் அது வந்து ஒரு சேனலோட நேம். அது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 26 May 2015 லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து இப்போ ரீசெண்டா அவங்களோட 9th year ஃபவுண்டேஷனை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. DD Kishan இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொரு அடிஷனலான ஒரு ரெண்டு சேனலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா Krish and Boom. So last question, so in the day-க்கான last question, which Indian city emerged as the highest ranked in the latest Oxford Economics Global Cities in India? So latest Oxford Economics Global Cities in Indiaல highest rankல இருக்கக்கூடியது என்ன சிட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So டெல்லி, அதுக்கு ஆன்சர் டெல்லி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தரலாமா? So Oxford Economics Global Cities Indexல Oxford Economics இது இருக்கு இல்லையா, அதுல டெல்லி தான் இப்ப வந்து என்ன இருக்கு, ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கு. டெல்லி சிட்டி தான் இப்ப ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஓவராலா வேர்ல்ட்ல 1000 லார்ஜஸ்ட் சிட்டிஸ்ல இது இந்தியால 35th அதாவது 350th பொசிஷன்ல இப்ப வந்து டெல்லி வந்து ஒரு சிட்டியா இருக்கு. வேர்ல்ட்ல டோட்டலா 100 லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இருக்கு. அதுல 350th பொசிஷன்ஸ் வந்து செக்யூர் பண்ணிருக்கு. Then however no Indian city managed to break into the top 300. So 300 எந்த ஒரு இந்தியன் சிட்டிஸ்மே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தக்கூடிய இந்தியன் சிட்டி. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு நியூ கரண்ட் அஃபேர்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.